இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நமக்காக ஜீவனை கொடுத்து பிதாவினிடத்தில் திரும்ப போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் ஆரம்பத்திலே சீடர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். மனுஷனுக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை அறிந்திருந்தார். மனிதர்களாகிய நம்முடைய சிந்தனைகள் யோசனைகளை நாம் என்ன பேசப் போகிறோம் என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்ததுனால மனிதர்களை குறித்து ஒருவரும் அவருக்கு அறிவிக்க வேண்டியதில்லை. யூதாசை குறித்து கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் தன்னை காட்டி கொடுக்க போவதையும் பேதுரு தன்னை 3 தரம் மறுதளிக்கப் போவதையும் சீடர்கள் எல்லாரும் கல்வாரி சிலுவையிலே தன்னை விட்டு ஓடப் போகிறார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும் பொருளாக உலகத்துக்கு வந்த தேவன், முடிவு பரியந்தமும் நம்மிடத்திலே அன்பு வைத்த தேவன், சீடர்களுடைய குறைகளெல்லாம் அறிந்தும் கூட அவர்களிடத்தில் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராதலால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை முடிவு பரியந்தம் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், அவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார். அதனால பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தமும் நம்மை சிறப்படுத்துகிற தேவன், நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவன், அவருடைய நாள் வரைக்கும் வலுவாதபடி நம்மை காக்க வல்ல தேவன், அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ள தேவன் ஆகிய கர்த்தர், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த தேவன், மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, நிலையான அன்பு, நித்திய அன்பு, நிகரில்லாத அன்பு, பூரண அன்பு, முடிவு பரியந்த நம்ம நேசித்த அன்பு, இந்த மாறாத ஜீவன் தந்த அன்புக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் தேவனை எந்த அளவு நேசிக்கிறோம்? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை அறிந்தவரே, சீடர்களுடைய குறைவான அன்பையும் அவர்கள் காட்டி கொடுக்க போவதை அறிந்திருந்தும் கூட அவர்களை நேசித்தது போல எங்களுடைய குறைகள் குற்றங்கள் அனைத்தும் அறிந்தும் கூட முடிவு பரியந்தம் எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து ஜீவன் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமது நாமத்தை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களிடத்தில் அன்பு வைத்தபடியே நாங்களும் உம்மை நேசிக்கத்தக்கதாகவும் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய அன்பினாலே நிரப்பும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.